தமிழ்நாடு சுதேசி வெள்ளையன் வியாபாரிகளின் சங்கத்தின் சார்பாக கோவை மாவட்டத்தின் புதிய நிர்வாகிகள் அறிமுக கூட்டம் கோவை கோபாலபுரத்தில் நடைபெற்றது. முன்னதாக வடகோவை பகுதியில் உள்ள காமராஜர் அவர்களின் திருவுருவ சிலைக்கு தமிழ்நாடு சுதேசி வெள்ளையன் வியாபாரிகள் சங்கத்தின் மாநில தலைவர் கிருஷ்ணகுமார் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். தொடர்ந்து நடைபெற்ற புதிய நிர்வாகிகள் அறிமுக கூட்டத்திற்கு தலைமை ஏற்று புதிய மாநில மற்றும் மாவட்ட நிர்வாகிகளை அறிமுகப்படுத்தினார். இதில் தென்சென்னை மாநில துணை தலைவர் ஆறுமுகம், தென் சென்னை தெற்கு மாவட்ட துணைத் தலைவர் தானேஸ்வரன், தென் சென்னை மாவட்ட துணை செயலாளர் தர்மராஜ் மற்றும் தென் சென்னை மேற்கு மாவட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். இதில் கோவை மாவட்ட புதிய நிர்வாகிகளாக மாநில துணைத் தலைவர் ஜெயமணி ஆதித்தன், மாநில இணை செயலாளர் கண்ணன், மாநில செய்தி தொடர்பாளர் ராமச்சந்திரன், மாநில ஆலோசகர் கோவை முருகன், மாநில வழக்கறிஞர் பிரிவு செயலாளர் சிவசுப்பிரமணியம், கோவை மாவட்ட தலைவர் தியாகராஜன், மாவட்ட செயலாளர் முத்துக்குமார், மாவட்ட பொருளாளர் கணேசன், மாவட்ட ஆலோசகர்கள் குருசாமி, ஜீவன், மாவட்ட மகளிரணி செயலாளர் லதா, மாவட்ட இளைஞரணி தலைவர் ஞானசேகரன், மாவட்ட துணைத் தலைவர் கிருஷ்ணமூர்த்தி, மாவட்ட துணை செயலாளர்கள் ஈஸ்வரன், செந்தில்குமார், மாவட்ட இளைஞரணி துணைத் தலைவர் அரவிந்த், இளைஞரணி துணை செயலாளர் மனோகர், மாவட்ட இளைஞரணி இணை செயலாளர் சதீஷ் பிரபு ஆகியோர் பொறுப்பேற்றுக் கொண்டனர். தமிழ்நாடு சுதேசி வெள்ளையன் வியாபாரிகள் சங்கத்தின் சார்பாக இன்று கோவை மாவட்டத்தில் புதிய நிர்வாகிகள் அறிமுக விழா நடைபெற்றது. மிக அருமையாக நடைபெற்றது. இந்த நிர்வாக அறிமுக விழா அறிமுக விழாவில் கோவை மாவட்ட தலைவராக அருமை சகோதரர் தியாகராஜன் அவர்களை நியமனம் செய்திருக்கோம். மாநில துணை தலைவராக தேனி ஜெயமணி ஆதித்தன் அண்ணாச்சி அவர்களை நியமனம் செய்திருக்கோம். மாநில ஆலோசகராக அண்ணாச்சி முருகன் அவர்களை நியமனம் செய்திருக்கோம். மாநில இணைச் செயலராக தேனி கண்ணன் அண்ணன் அவர்களை நியமனம் செய்திருக்கோம். அப்புறம் மாநில துணைச் செயலராக ராமச்சந்திரன் அவர்களை நியமனம் செய்திருக்கோம். மற்றும் மாவட்ட செயலாளராக முத்துக்குமார், பொருளாளராக கணேஷ் மற்றும் மாநில துணைத் தலைவர்கள், துணைச் செயலாளர்கள், இணைச் செயலாளர் நியமனம் செய்திருக்கோம். இளைஞரணி நிர்வாகிகள் நியமனம் செய்திருக்கோம். இளைஞரணி மாவட்ட தலைவராக அருமை சகோதரர் ஞானசேகரன் நியமனம் செய்திருக்கோம். அது மகளிர் அணிக்கு மேடம் கவிதா மேடம் அவங்க கூட எல்லாம் வந்திருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு பொறுப்பாளர்கள் நியமனம் செய்திருக்கோம். மிக சந்தோஷமாக இருக்கிறது. எங்களுடைய சங்கத்தின் சார்பாக அரசுக்கு வைக்கும் கோரிக்கை ஏனென்றால் ஏற்கனவே நாங்கள் எதிர்க்கட்சி தலைவர் முதலமைச்சருக்கெல்லாம் மனு அளித்திருக்கோம். இன்றைக்கி ஆன்லைன் வர்த்தகம் மிக மிக மோசமான நிலையில் பாதிக்கப்படுறாங்க வியாபாரிகள். கிட்டத்தட்ட சிறு வியாபாரிகள் எல்லாமே அவங்களுடைய வாழ்வாதாரத்தை இழந்து இன்றைக்கி கடைகளில் வேலைக்கு போகிற நிலைமைக்கு இந்த ஸ்விக்கி டொமேட்டோ மாதிரி கார்ப்பரேட் கம்பெனிக்கு வேலைக்கு போகிறதுக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. இது அரசு கவனம் கொண்டு இந்த சிறு வணிகத்தை காப்பாற்றுவதற்காக அத்தியாவசிய பொருள்களை ஆன்லைனில் தடை செய்யணுங்கிறது எங்களுடைய முதல் கட்ட கோரிக்கை. இதன் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறோம். அத்தியாவசிய பொருள்னால் அரிசி, பருப்பு, எண்ணெய், பால், காய்கறி, தானிய வகைகள், பழ வகைகள் இந்த மாதிரி பொருள்கள்லாம் இன்றைக்கி ஆன்லைனில் கிடைக்கிது. இதை நம்பி தான் நிறைய வியாபாரிகள்லாம் இருந்தாங்க. இன்றைக்கி அந்த வியாபாரிகள் அழிந்து கொண்டு அவங்க இன்றைக்கி சில வியாபாரிகள் ஆட்டோ ஓட்ட போகிறாங்க, சில அந்த கூலி வேலைக்கு போகிறாங்க. அந்த வருமானம் இல்லாமல் அவங்க பசங்களெலாம் படிக்க வைக்க முடியாது தள்ளப்படுறாங்க. இதுக்கு அரசு முழு கவனம் கொண்டு மத்திய அரசும் மாநில அரசும் இதை கவனம் கொண்டு ஆன்லைன் வர்த்தகத்திலே அத்தியாவசிய பொருளுக்கு விலக்கு கொடுத்து அதை அருகாமையில் இருக்கும் கடைகளை கிடைக்க செய்தால் மிக நன்றாக இருக்கும். அதே போல் ஜிஎஸ்டி என்னென்னா இப்போ ஜிஎஸ்டி விலக்கு கொடுத்துருக்காங்க. சப்பாத்தி பெரும்பாலும் நார்த் இந்தியாவில் தான் பயன்படுத்துகிறாங்க. தென்னிந்தியாவில் பயன்படுத்தும் தோசை மாவுக்கு 5% ஜிஎஸ்டி போட்டிருக்காங்க. அதையும் நீக்கணும். அதே மாதிரி இட்லி தோசைக்கு 18% ஜிஎஸ்டி போட்டிருக்காங்க. அதையும் அந்த ஜிஎஸ்டிக்கு நீக்கி அதே போல் உணவுப் பொருளுக்கு எல்லாத்துக்குமே இந்த மக்கள் அன்றாட இப்போ உணவு இட்லி தோசை எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்மளுடைய தென்னிந்தியாவோட உணவே அதுதான். சிறு கஷ்டப்பட்டவங்களும் இன்றைக்கி குழந்தைகளுக்கு தான் கொடுக்குறாங்க. அந்த இதில் 18% வரி இருக்குது. இதை மத்திய அரசு கவனம் கொண்டு இந்த வரியை விலக்கு கொடுத்து சப்பாத்திக்கு எப்படி ஜிஎஸ்டி இல்லாமல் கொடுத்தாங்களோ அதே போல் இந்த இட்லி தோசைக்கும் ஜிஎஸ்டியை விலக்கு கொடுக்கணும். இட்லி தோசை மாவுக்கும் விலக்கு கொடுக்கணும். அதே போல் இந்த சிறு குறு வியாபாரிகள் வந்து இந்த போல்ட் நட்டு அந்த மாதிரிலாம் 18% ஜிஎஸ்டி இது பண்ணியிருக்காங்க. அதை ஒரு 5% போட்டால் நல்லாயிருக்கும். ஏன்னா அது சிறு குறு வியாபாரிகள் வந்து ஏற்கனவே வியாபாரங்கள் எல்லாம் பாதிக்கப்படுறாங்க. அதுக்கும் ஜிஎஸ்டிக்கு ஒரு 5% அது குறைந்து அதையும் விலக்கு கொடுக்கணும் இந்த தருணத்திலே கேட்டுக்கொள்கிறேன்.
அதே போல் எங்களுடைய சங்கத்தில் சில கோரிக்கைகள்லாம் வச்சுருக்கோம். பிளாஸ்டிக் கவர் சம்மந்தமாக என்ன பண்ணுறாங்கன்னா அதிகாரிகள் வந்து மிக மிக அதிக கடைக்காரர் துன்பப்படுத்துகிறாங்க. மக்கும் பிளாஸ்டிக்கு வந்து நாங்கள் சூழ்ச்சி முறையில் அதை ரீகவரி பண்ணலாம். நாங்கள் யூஸ் பண்ணுற கடைக்காரங்க யூஸ் பண்ணுற இதை அந்த கவரை யூஸ் பண்ணவங்களுக்கு 5000 10,000 20,000லாம் ஃபைன் போட்டு கடைக்காரன் துன்பப்படுத்துகிறாங்க. அதை அரசு கவனம் கொண்டு அதை நீக்கணும். அதே போல் மக்காத பிளாஸ்டிக், இந்த குறுக்குரே லேஸு இந்த போட்ட அந்த கார்ப்பரேட் பிளாஸ்டிக்கில் அதிகாரிகள் கண்டுகொள்வதே இல்லை. இது எப்படின்னா சிறு வியாபாரி நஸ்கருக்கு பண்ண இது மாதிரி தெரியுது எங்களுக்கு. இது வியாபாரிகள் எங்களுடைய தலைவர் வெள்ளையனாச்சி பல கட்ட போராட்டங்கள் பண்ணியிருக்காங்க இந்த கார்ப்பரேட்டுக்கு எதிராக. ஆட்சியாளர்கள் கவனம் கொண்டு கார்ப்பரேட்டை ஊக்கப்படுத்தாமல் நம்மளுடைய உள்நாட்டு பொருள் சுதேசியை ஊக்கப்படுத்தணுங்கிறது எங்களுடைய இதன் வாயிலாக கேட்டுக்கொள்கிறோம். நம்மளுடைய பொதுமக்களுக்கு எங்களுடைய அன்பான வேண்டுகோள், இந்த கோக் பெப்சி போன்ற பொருள்களை தவிருங்கள். நம்மளுடைய உள்நாட்டு பானங்களான கரும்பு ஜூஸு இளநீர் போன்ற நம்ம உள்நாட்டு இந்த பவண்டோ இந்த மாதிரி யூஸ் பண்ணுங்க. அதே போல் இந்த கார்ப்பரேட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம சுதேசி முக்கியத்துவம் கொடுக்கணுங்கிற இந்த தருணத்திலே நாங்கள் ஆட்சியாளர்களை மத்திய அரசையும் மிக மிக மோசமான இந்த கார்ப்பரேட்டால் வியாபாரிகள் நஷ்டப்பட்டு கொண்டு இருக்கார்கள். கவனம் கொண்டு அதை சிறு வியாபாரிகளை வாழ்வாதாரத்தை காப்பாற்றுமாறு இந்த தருணத்திலே கேட்டுக்கொள்கிறோம்.